இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தோட எத்தனை தெய்வம் இருந்தாலும் கண்கண்ட தெய்வமாக இருக்கவர் முருகன் தான். ஒருத்தர் மேலே இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கடவுள், அது எந்த கடவுள், இப்போ நம்ம முருகனை பற்றி பேசுகிறதுனால முருகனே வச்சுக்குவோம். முருகனை கையெடுத்து கும்பிடு வணங்க ஆரம்பிச்சிட்டோம். யதார்த்தமாக ஒரு செயல் அன்னைக்கு நல்லதாக நடந்தால் கூட இந்த மனுஷ மனசுக்கு என்ன ஓடுனா, ஆஹா இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி முருகனை கும்பிட்டோம், ஓ இப்போ சென்டிமெண்ட்டாக நம்மளுக்கு ராசியாக இருக்கார், அப்போ நம்மளுக்கு ராசியான தெய்வம் இவர் தான் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு நினச்சி ஆரம்ப காலகட்டத்தில் பிடிச்சா கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவரை வணங்காமல் நம்ம வெளிலே போகக்கூடாது, காலடியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. ஆரம்பத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லை இவ்வளோ நாள் இந்த தைப்பூசம் பற்றி தெரியாமல் இருக்கலாம், எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு நம்மளும் போகலாம் அப்படின்னு போனவங்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் ஓ இப்படியெல்லாம் இருக்குது, குறிப்பாக இந்த நாளில் இந்த நிகழ்வு தான் நடக்குது அப்படின்னு நினச்சி அவரை பிடிச்சி போகிற இளைஞர்கள் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. பிடித்தோ பிடிக்காமலோ, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ போகக்கூடிய பக்தர்களை முருகன் எப்படி அணைத்து கொள்வார்? முருகன் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன? அவர் சொல்கிறது ஒன்று தான். நம்ம எப்படி இந்த முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் யாரை நினச்சாவது ஏதாவது ஒரு கடவுளை நினச்சி தவம் இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளும் முருகா 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 முருகா. நம்மளுக்கு கந்தர் அனுபூதி தெரியாது, கந்த புராணம் தெரியாது, கந்தர் அலங்காரம் தெரியாது, திருப்புகழ் கூட எனக்கு தெரியாது, முருகன் பாட்டு கூட எனக்கு பாட வராதுங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான், முருகா முருகா முருகா. இல்லைன்னா ரொம்ப எளிமையானது ஓம் சரவண பவ. இல்லை இதுவும் இல்லை அதுவும் இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அவரை மட்டும்தான். இதையெல்லாம் விட என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் உங்களோட காதுகளுக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கணும். அப்படி யார் ஒருத்தர் மனதார தன்னைக்கிட்ட நெருங்கி வர்றாங்களோ அவர் அப்படியே எடுத்துப்பார். நம்ம போய் தான் நான் உனக்காக இதை பண்ணுறேன்ப்பா அதை பண்ணுறப்பான்னு இல்லை, மனதார நம்ம இப்போ மனசுக்குள்ளே சொல்லும்போது எவ்வளோ தடைகள் வரும், நம்ம கண்ணை மூடி சொன்னாலும் ஏதாவது உருவம் வரும், வெளிச்சம் வரும், ஏதாவது என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு முருகா 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 அப்படின்னா அவர் அப்படியே அள்ளி எடுத்துப்பார் அவரோட குழந்தையா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஒரு வேண்டுதல் வச்சு முழுமையாக அவரை நம்புகிறோம். இந்த முருகா முருகா சொல்கிறதே என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, அவர் நம்ம பக்கத்திலே இருக்கார். நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, அப்போ கூட இந்த முருகா முருகாவை சொல்கிறீங்கன்னா அவர் உங்கள் கூடவே வருவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அப்படியே அவரை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அவர் அப்படியே வாரி அணைச்சி கட்டி தழுவிக்குவார் நம்மளை.